96 தத்துவங்களை உணர்ந்து சொர்க்கம் மத்தியம் பாதாளம் என்று சொல்லக்கூடிய உலகங்களை படைத்து படைத்தல் காத்தல் அழித்தல் என்று சொல்லக்கூடிய முத்தொழுக்கும் அதிபனாகி இந்த வைகுந்தத்திரி வைகுந்த வாசன் லட்சுமி சமேதன் பரந்தாமன் பார்க்கடல் கேசன் கார்மேக வண்ணன் கமலக்கண்ணன் என பல பெயர்களை கொண்டு யாதொரு குறையில்லாமல் இந்த வைகுந்தத்திரி லட்சுமி சமேதனாக வாழ்ந்து வருகிறேன். இருந்தாலும் நான் வந்து நேரமாகிவிட்டது. என் அருமை மனைவியால் லட்சுமியை சந்திக்க வேண்டும். லட்சுமி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் பிறந்த வீட்டிற்கும் புகுந்த வீட்டிற்கும் பெருமை தேடி தருபவளே பெண். இவளா பெண் என்ற பெயர் எடுப்பதை விட இவள் அல்லவா பெண் என்ற பெயர் எடுக்க வேண்டும். இருந்தாலும் இதுதான் வைகுந்தம். வைகுந்தம் என்று உரைப்பார்கள். இந்த வைகுந்தத்தை ஆண்டு வரக்கூடிய எம்பெருமான் சீவன் நாராயணனுக்கு மனைவியாக லட்சுமி லட்சுமி என்று பெயர் பெற்று எந்த ஒரு குறையுமின்றி சீரும் சிறப்போடு வாழ்ந்து வருகிறேன். அப்படி இருந்தாலும் அன்றிரவும் சென்று சுவாமியை பார்ப்பது வழக்கம். அவருடைய பதிபூஜை செய்ய வேண்டும் அல்லவா சுவாமி? அவள்
வளங்களை கொண்டு வந்து பட்டால் எழுதி பன்னிரால் பாதமான குலைக்கு உங்களுடைய மனைவியாக இருக்கக்கூடிய லட்சுமி மனதார வாழ்த்துக்கள். லட்சுமி எந்தெந்த மஞ்சள் குங்குமத்தோடு நலமோடு இருக்க வாழ்த்துகிறேன். லட்சுமி உன்னை நான் ஏன் நடத்தியேன் இதற்காக தெரியுமா? நான் இருவர் சந்தோஷமாக இருக்கிறேன். ஆகினால் இருக்கிறேன். அப்படியா? எப்படி சுவாமி? லட்சுமி யானரை யாரும் செய்யும் கருவை ஆசையை நீங்க சொல்லிவிட்டீர்கள். ஆனால் நான் மட்டும் தன்னந்தனிலே பேசாமல் இருந்தால் இது முறையாகுமா? அப்படியா? ஆகையா உங்களை பார்க்கின்ற பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? எப்படி சுவாமி? பூஜைக்கு வந்த மலரேவா, வந்த நிலவேவா,
சந்தோஷமாக ஆடிப்பாடிக்கொண்டே இருக்கின்றோம். உண்மைதான். இப்படியே ஆடிப்பாடிக்கொண்டிருந்தால் ஏற ஏற போவதே தெரியாது. இருந்தாலும் அதோ பார்த்தனையா நாராயணா கோவிந்தா என்ற கூக்குரல் அல்லவா கேட்கிறது. உண்மைதான். அந்த குரல் யாருடைய தெரியுமா? என்னுடைய பக்தன் இருக்கிறானே பிரகலாதன். அப்படியா? அவன் குரல் அல்லவா? பிரகலாதனுக்கு ஆபத்து இருந்திருக்கிறது. ஆகினால் இப்போதே நாம் இருவரும் சோழிதாபுரி பற்றின செல்ல வேண்டும். பிரகலாதனை காப்பாற்ற வேண்டும். ஆனால் இப்படியே சென்றால் நாம் இருவரும் அந்த பிரகலாதனை காப்பாற்ற முடியாது. ஆகினால் நாம் இருவரும் இப்பொழுதே உருமாறியா நாம் இருவரும் வேடுவராக செல்ல வேண்டும். வேடுவராக சென்று பிரகலாதனை காப்பாற்றுவது நம்முடைய கடமை. ஆகினால் புறப்படலாம்.